ஆயுத எழுத்து நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். சென்ற ஆண்டு பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில், பெரிய அரசியல் பரபரப்புகளுக்கு மத்தியில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் முதலமைச்சர் தலைமையில் செப்டம்பர் 2015 நடந்தது. 2.4 லட்சம் கோடி அளவுக்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டது என்று அறிவிக்கப்பட்டது. இது சாதனை என்று அரசு பறைசாற்ற, இது வெள்ளை அறிக்கை கொடுத்து விளக்க வேண்டிய அம்சம் என்று எதிர்க்கட்சிகள் கூறின. ஈர்க்கப்பட்ட முதலீடு செயலாக்கத்துக்கு வருவது அப்படிங்கிறது 100% எப்பொழுதுமே நடக்காது. இது ஒரு ஈர்க்கப்பட்ட முதலீடு செயலாக்கத்துக்கு வருவது அப்படிங்கிறது பல கட்டங்களை தாண்டி நடக்க வேண்டிய விஷயம். சரி, எவ்வளவு செயலாக்கத்துக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஈர்க்கப்படக்கூடிய முதலீடுகள் வருகின்றன? மத்திய தொழிற்கொள்கை மற்றும் அபிவிருத்தி இயக்குநரகம் வெளியிட்டிருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் சில முக்கியமான கேள்விகளை எழுப்புகின்றன. 2013 2015 வரைக்கும் தமிழ்நாட்டில் ஈர்க்கப்பட்ட ஒப்பந்தங்கள் அப்படின்னு பார்த்தா 61,61,550 கோடி அளவுக்கு ஈர்க்கப்பட்டிருக்கிறது. செயலாக்கத்துக்கு வந்திருப்பது அப்படின்னு பார்த்தா 5,923 கோடி அளவுக்கு செயலாக்கத்துக்கு வந்திருக்கிறது 2013 வரைக்கும். முதலீட்டுக்கு உகந்த மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது அப்படின்னு தமிழக அரசு சொல்கிறது. இந்த அளவு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஈர்க்கப்பட்ட தொகை செயலாக்கத்துக்கு வரக்கூடிய அளவு அப்படின்னு பார்க்கும் பொழுது மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது குறைவாக இருக்கிறது, அண்டை மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது குறைவாக இருக்கிறது. இது கேள்விகளை எழுப்புகிறது. இது ஒரு பக்கம் என்றால், NCAER அப்படிங்கிற நிறுவனம், தேசிய பொருளாதார ஆய்வு மன்றம் அப்படிங்கிற நிறுவனம் சில நாட்களுக்கு முன்பு வெளியிட்ட இந்த ஒரு புள்ளி விவரத்தில் தமிழ்நாடு முதல் 3ஆம் இடத்தில் முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய பிரதேசங்கள்ல இருக்கிறது அப்படின்னு விவரம் சொல்கிறது. அதே நிறுவனம் தான் சொல்கிறது ஊழல் அப்படிங்கிற பெர்செப்ஷன்ல தமிழ்நாடு முதலிடத்துல இருக்கிறது அப்படின்னு. இவையெல்லாம் பல கேள்விகளை எழுப்புகின்றன. முதலீட்டுக்கு உகந்த சூழல் அரசு சொல்வது போல் நிலவுகிறதா, அல்ல முதலீட்டில் நாம் பின்தங்கி இருக்கின்றோமா? கேட்போம், விவாதிப்போம். இந்த விவாதத்தில் இந்த பகுதியில் நம்முடைய இணைகிறார்கள் அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் சி ராமன், அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்பு துறை இணை செயலாளர் வழக்கறிஞர் தமிழன் பிரசன்னா, மற்றும் நம்முடைய இந்திய தேசிய முஸ்லிம் லீக், அதாவது ஆளும் அதிமுகவுடைய தோழமை இயக்கத்திலிருந்து திரு ஜவஹர் அலி ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் இந்த பகுதியில் இணைகிறார்கள். இணையக்கூடிய மூவரையும் வரவேற்கின்றோம். சில புள்ளி விவரங்களை இந்த தருணத்தில் பார்ப்பது சரின்னு நினைக்கிறேன். 2013 15 வரைக்கும் மற்ற மாநிலங்கள்ல எந்த அளவுக்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கின்றன, அவை எந்த அளவுக்கு அதே பீரியட்ல நிறைவேற்றம் பெற்றிருக்கின்றன, தமிழ்நாட்டில் நிலை எப்படி, இவற்றையெல்லாம் சில புள்ளி விவரங்களாக பார்த்து விடலாம். 2013-15 நாம் பார்க்க இருக்கக்கூடிய பீரியட், குஜராத் மாநிலம் 1,97,000 கோடி அளவுக்கு முதலீடுகளை ஈர்க்கிறது. இதே தருணத்தில் நிறைவேறக்கூடிய ஒப்பந்தங்கள் அப்படின்னு பார்த்தா, நிறைவேற்றம் பெறக்கூடிய முதலீடுகள்னு பார்த்தா 62,423 கோடி. மகாராஷ்டிரம் 2013-15 பீரியட்ல 1,26,688 கோடி இருக்கிறது. நிறைவேற்றம் பெறுவது அப்படிங்கிறது 55,144 கோடி. மத்திய பிரதேசம் 1,13,775 கோடி அளவுக்கு ஈர்க்கிறது. செயலாக்கம் பெறுவது அதே பீரியட்ல பார்த்தா 21,421 கோடி. ஆந்திர பிரதேசம் 60,338 கோடி இருக்கிறது. அது செயல் வடிவம் பெறுவது அந்த ஆண்டுல அப்படின்னு பார்க்கும் பொழுது 12,367 கோடி. தமிழ்நாட்டை பார்ப்போம். யூ ஆர் சீயிங் இட் ஆன் தி ஸ்கிரீன். 61,550 கோடி அளவுக்கு ஈர்க்கப்படுகின்றன, ஒப்பந்தங்கள் ஆகின்றன. நிறைவேற்றம் பெறுவது அப்படிங்கிறது 5,923 கோடி அளவுக்கு. மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது இந்த விகிதம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வேறுபட்டிருக்கிறதுங்கிறத பார்க்கிறோம். நான் அதிமுகவுடைய தோழமை இயக்கமான இந்திய முஸ்லிம் லீக்களுடைய திரு ஜவஹர் அலி அவர்கள் தான் கேட்க இருக்கின்றேன். இது கவலை அளிக்கக்கூடிய விஷயம் இல்லையா? இந்த ஒரு ப்ரொபோஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் செயலாக்கம் பெறக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குமான வித்தியாசத்தை பாருங்க. நிச்சயமா 100% நிறைவேறக்கூடிய மாநிலங்கள் இந்தியாவில் எங்கும் கிடையாது, உலகத்திலே எந்த பிரதேசமும் கிடையாது. ஆனா அண்டை மாநிலங்களை பாருங்க, மற்ற மாநிலங்களை பாருங்க, எந்த அளவுக்கான ஒப்பந்தங்கள், எந்த அளவுக்கான ப்ரொபோசல்ஸ்கள் செயல் வடிவம் பெறுகிறது,
தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு பெறுகிறதுன்னு. Don't you notice a huge gap? திரு ஜவஹர் அலி அவர்களுக்கு என்னுடைய கேள்வி. மைக் கட் ஆயிடுச்சு. திரு ஜவஹர் அலி, அதாவது இந்த ஆய்வறிக்கை என்பது இது முற்றிலுமாக இது மறுக்கத்தக்க வகையில தான் இருக்குது. அதாவது இந்தியாவில் பல ஆய்வு நிறுவனங்கள் இருக்கிறது. அதாவது 16 அனாலிசிஸ்ட் இருக்கிறாங்க. இவங்க மட்டும் இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் இவர்களுக்குள்ளேயே பல பிரச்சனைகள் இருக்கு. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஆய்வறிக்கையை சொல்லுவாங்க. தனியார் ஆய்வு நிறுவனம் அல்ல, மத்திய தொழிற்கொள்கை மற்றும் அபிவிருத்தி இயக்குநரகம், டைரக்டரேட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரமோஷன் அண்ட் பாலிசி, மத்திய அரசாங்கத்துடைய புள்ளி வரும். இது ஏதோ ஒரு ஆய்வு நிறுவனம் அல்ல, தனியார் நிறுவனம் அல்ல. It is a governmental department. இதத்தான் தமிழக அரசு இதன் அடிப்படையில தான் இவ்வளவு ஈற்றிருக்கிறோம் அப்படின்னு தன்னுடைய பட்ஜெட் உரையில சொல்கிறது. தொழிலாளர் துறை அமைச்சர் சொல்கிறார். நாமும் கோட் பண்ணுவது, எடுத்துக்கொள்வது இதைத்தான். இது ஏதோ தனியார் நிறுவனத்துடைய ஆய்வு அல்ல. அதேதான் தேசிய பொருளாதார ஆய்வு நிறுவனமான NCAER 2014 இந்தியாவிலே தமிழகம் சிறந்த மாநிலம் சொல்லி இருக்குது. அதையே நீங்க கவனித்துக் கொள்ளணும். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்கள்ல உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தக்கூடிய திறன் படைத்த 7 மாநிலங்கள்ல ஆற்றலும் கட்டமைப்பும் இருக்கக்கூடிய மாநிலத்தில் தமிழகம் முதலிடத்தில் இருக்கிறது என்று ஒரு ஆய்வறிக்கையில் சொல்லியிருந்தது. இப்ப தேர்தலுக்காக பல விஷயங்களை இந்த டைம்ல வெளிக்கொண்டு வர்றாங்க. இது உண்மையான தகவலாக இருக்க முடியாது. அப்படி பார்த்தா எப்படி இந்த தேர்தல் அல்லாத நேரமோ எல்லா நேரத்திலையும் நாம மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களும் முதலீடுகளை பொறுத்த வரைக்கும் எதிர்கொள்வது, பார்ப்பது இந்த தகவலை தான். இதற்கும் தேர்தலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? தேர்தல் அல்லாத சமயத்தில் அதாவது இதுல 2 விஷயம் பார்க்கணும். அதாவது 2 விஷயம் பார்க்கணும். அதாவது இந்தியாவில் அந்நிய முதலீடு கொள்கை இந்தியாவில் அந்நிய முதலீடு கொள்கை கொண்டுட்டு வரும்போது அதாவது தமிழகத்துக்கு அதிகமான அதாவது ஹலோ தொடர்ந்து சொல்லுங்க திரு ஜவஹர் அலி. தமிழகத்துக்கு அதிகமான முதலீடுகள் அதாவது இந்தியாவில அந்நிய முதலீடு கொள்கை எப்ப கொண்டுட்டு வந்தாங்களே அந்த சமயத்துல தமிழகத்துக்கு அதிகமான முதலீடுகள் வந்துருச்சு. இப்ப பிற மாநிலங்களுக்கெல்லாம் போகல. இந்த நிலையில பிற மாநிலங்களுக்கு இடவசதி இருக்கலாம். அதாவது மின்சார தேவைகள் அதிகமா இருக்கிறதுனால ஓரளவுக்கு பீகாரையோ சத்தீஸ்கரையோ குறிப்பிட்டு அங்கெல்லாம் முதலீடு வராம இருக்கு, அதனால அங்க ஜாஸ்தியா வருது, தமிழகத்துல வரலனாலும் கூட நல்லா புரிந்து கொள்ள முடியும். மற்ற குஜராத் எடுத்துக்கோங்க, மகாராஷ்டிரா எடுத்துக்கோங்க. மகாராஷ்டிராலாம் கட்டமைப்பு ரீதியா இன்னும் கூட முன்னேறிய ஒரு பிரதேசம் அப்படிங்கறது நீங்க கண்டிப்பா ஏற்பீங்க. மகாராஷ்டிரா பல கட்டம் நமக்கு அதிகமா முதலீடுகளை ஈர்க்குது, ஈர்த்த முதலீடுகளை செயலாக்கம் பெறுது. நீங்க ஈர்ப்பதுல டிஸ்பாரிட்டி இருந்தா கூட புரிஞ்சுக்க முடியும். ஒப்பந்தங்கள் இந்த அளவுக்கு கையெழுத்தாகுது. ஏறத்தாழ இந்த தருணத்தில் 61,550 கோடி அளவுக்கு ஈர்க்கப்படுது. ஆனா அது செயல் வடிவம் பெறுவது அதே தருணத்தில் அப்படின்னு பார்க்கும்போது இஸ் இட் நாட் அபிஸ்மல்? ஈர்க்கப்படுறதுல சிக்கல்லாம் புரிஞ்சுக்கலாம். ஈர்க்கப்படக்கூடிய ஒப்பந்தங்கள் ஏன் செயலாக்கத்துக்கு கடந்த 2006 இருந்து 2011 திமுக ஆட்சி காலத்துல கூட அந்நிய முதலீடுகள் 60,000 வரைக்கும் இது பட்டிருந்தாங்க அந்நிய முதல். ஆனா அதை ஈர்க்கப்பட்டது வந்தது எவ்வளவுனா 30,000 கோடி அளவுக்கு தான் வந்தது. ஆனா இந்த 5 வருஷத்துல அந்நிய முதலீடுகளே 60,620 கோடி ரூபாய் வந்திருக்கிறது. அதை நீங்க கணக்குல வரல. 2,42,000 கோடி உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தியிருக்காங்க. அதுல 1,42,000 கோடி உற்பத்தி துறையிலேயே வந்திருக்கு. 1,07,136 கோடி எரிசக்தி துறைக்கு வந்திருக்கு. 10,950 கோடி தகவல் தொழில்நுட்ப துறைக்கு வந்திருக்குது. 2 மாதத்துக்கு முன்பாக கூட 6,000 ஈர்க்கப்பட்டிருக்கு. அது எந்த அளவுக்கு செயல் வடிவம் பெறுகிறது? 2 மாதத்துக்கு முன்னாடி கூட என்னங்க அர்த்தம்? இல்ல அதுலதான் 98 திட்டங்களுக்கு 68 திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க. 68 திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. 2 மாசத்துக்கு முன்னாடி கூட
6418 கோடி ரூபாய்க்கு புதிய தொழிற்சாலைகளை அம்மா அவர்கள் முதலமைச்சர் அம்மா அவர்கள் திறந்து வச்சார்கள். அதுல ஆமே மட்டும் 3636 இருக்கு, யமஹா இருக்கு. ஆல்ரைட் நான் கேட்பது யமஹா நிறுவனம் இல்ல, யமஹா இருக்கு, ஆம்பே இருக்கு. இப்போ டாப்ராமன் நூடுல்ஸ் நிறுவனம் சொல்லலாம். தொழிற்சாலைகளே துவங்கப்படல, எந்த ஒப்பந்தமும் செயல் வடிவத்துக்கு வரலன்னு யாருமே சொல்லல. நான் கேட்பது அண்டை மாநிலங்கள் போடக்கூடிய ஒப்பந்தங்களை, ஈர்க்கக்கூடிய ஒப்பந்தங்களை செயல் வடிவத்துக்கு கொண்டு வர அளவுக்கு தமிழ்நாட்டில் ஏன் கொண்டு வர முடியல? மற்ற மாநிலங்கள் மகாராஷ்டிராவோ குஜராத்தோ செயல் வடிவத்துக்கு கொண்டு வர அளவுக்கு நம்ம ஏன் கொண்டு வர முடியலங்கிறது தான் கேள்வி. சார், அதாவது முக்கிய காரணம் அதுக்கு கடந்த திமுக ஆட்சி காலத்தில் இருக்கக்கூடிய அந்த மின் பற்றாக்குறை தான் முக்கிய காரணமா இருக்கு. அந்த மின் பற்றாக்குறையை போக்குறதுக்காகவே ஒரு காலம் எடுத்தது. இன்னொன்னு நீங்க கவனித்துல தொழிற்சங்கங்களின் கூட்டப்பிரிவு 11-12 சொன்னா புரிஞ்சுக்க முடியும். 12-13 இந்த நிலை என்ன புரிஞ்சுக்க முடியும்? மின்சாரத்தை this figure corresponds to 2013 உடனே சரி பண்ண முடியாது. இல்ல மின்சாரத்தை உடனே சரி பண்ண முடியாது. அது நீண்ட நாட்கள் ஆகும். அதாவது இந்திய வணிக மற்றும் தொழிற்சங்கங்களினுடைய கூட்டமைப்பு சொல்லிருக்காங்க, உற்பத்தி பிரிவில் இந்தியா 1,29,00,000 புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறது. அதுல 15% வேலை வாய்ப்புகளை தமிழகத்திலே உருவாக்கப்பட்டிருக்கு. அதுல தமிழகத்திலே இந்தியாவிலே தமிழகம் முதலிடமா இருக்கிறது இந்திய வணிக மற்றும் தொழிற்சங்கங்களினுடைய கூட்டமைப்பு சொல்லி இருக்குது. காரணம் இப்போ இருக்கக்கூடிய பல அந்நிய முதலீடுகள் ஏற்கனவே தமிழகத்திற்கு வந்துவிட்டதாலும் மின்சார பற்றாக்குறை இருந்தது காரணத்துக்காக இப்ப பிற மாநிலங்களுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இருந்தும் இந்தியாவிலே தமிழகம் ஒரு சிறந்த மாநிலமா இருக்குங்கிறதுக்கு பிற மாநிலங்களுக்கு போகக்கூடிய பல வகையில் நீங்கள் சொல்வது பிற மாநிலங்கள் ஈர்ப்பது, அவங்க இந்த அளவுக்கு இருக்கிறாங்க, நம்ம இந்த அளவுக்கு இருக்கிறோம், அந்த ஒரு ஒப்பீடு ஏன் அப்படின்னு கேட்டா நான் புரிஞ்சுக்க முடியும். நான் ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் செயலாக்கத்துக்கு வருவது ஏன் இந்த அளவுக்கு சிக்கல்ங்கிறது தான் கேள்வி. I will come back to you. டாக்டர் சுமந்த் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். அதாவது எந்த சிக்கலும் இல்ல. ஓகே, நான் மீண்டும் வரேன் உங்கள்கிட்ட. இது முதலீட்டாளர் மாநாட்டுக்கு முந்தைய ஒரு சீனரியோ, அதற்கு பிறகு நிலை வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆர் இஸ் இட் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இது காட்டுது? இல்ல, அடிப்படையா மாநிலத்துல ஒரு பிரச்சனை இருக்கிறது. என்னவென்றால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலரா இந்த அரசு என்ன புரிஞ்சுக்கல அப்படின்னா, காலம் மாறிவிட்டது. இன்னைக்கு ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஒரு முதலமைச்சரை சந்திக்கும் போது ஒரு ஈக்குவலா சந்திக்கிறதுக்கு அவர் விருப்பப்படுறாரு. ஒரு பெரிய தொழிலதிபர்னா ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அளவுக்கு, மாநிலத்துக்கு வர வருவாய் அளவுக்கு சிறிய மாநிலம் வர வருவாயோ அவங்க ஈட்டுறாங்க. அந்த அளவு அவர்களுடைய அப்ரோச் ஒரு ப்ரொஃபஷனல் அப்ரோச் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அவர்கள் ஒரு ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் எல்லா மாநில முதலமைச்சர்கள், பெரும்பாலான மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் தொழில் முதலீட்டுக்காக அவர்களே சென்று ரோட் ஷோ நடத்தி அவங்களே போய் வூ பண்ணி இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட கூப்பிட்டு வராங்க. தொழிலதிபர்களை எங்க மாநிலத்துக்கு வாங்க, எங்க மாநிலத்துக்கு. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்திற்கும் கடும் போட்டி இருக்கிறது. இப்ப நீங்க தெலுங்கானா எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த KT ராமராவ் பாதி டைம் இதுதான் பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு ஊரா போய் முதலமைச்சரின் மகன் ஊரா போய் தொழிலதிபர் எங்க கிட்ட வாங்க, நாங்க இந்த கன்செஷன் கொடுக்கிறோம், அந்த எக்ஸம்ஷன் கொடுக்கிறோம் இருந்தது. இது ப்ரீ ஜிம் சினரியோ, உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டுக்கு பிறகு சிக்கல்களை நம்ம சரியில்லை. நீங்க அதே DIPP ரிப்போர்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு தனியா ஒரு டீடைல் ரிப்போர்ட் ஒன்னு கொடுத்திருக்காங்க. அதாவது ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ், ஹவ் ஆர் ஸ்டேட்ஸ் ஃபேரிங். ஒவ்வொரு மாநிலமும் இந்த வியாபாரத்துக்காக எவ்வளவு சுலபமாக தொழில் அந்த மாநிலத்தில் செய்ய முடியும் அப்படிங்கிறது. அதுல பாத்தீங்கன்னா டாப் 5 ஸ்டேட்ஸ்ல தமிழ்நாடு ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்ல இல்ல. ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிப்படையா ஒவ்வொரு கிரைட்டீரியா எடுக்கிறாங்க. லேண்ட் அக்விசிஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், வாட்டர் கனெக்ஷன், எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன், ஒவ்வொரு கிரைட்டீரியா போட்டு ஒவ்வொன்றுத்திலையும் என்னென்ன சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கறதையும் அவங்க பட்டியலிட்டு சொல்றாங்க. சோ என்ன பிரச்சனை அப்படின்னாக்க சில விஷயங்கள் இப்போ சில ஸ்டாட்டிஸ்டிக்கலா DIPP உடைய ஃபிகர் படி 12வது இடத்துல இருக்கு தமிழ்நாடு. ஆனா சமீபத்துல சென்ற மாதம் NCAER தேசிய பொருளாதார ஆய்வு மன்றம் ஒரு அறிக்கை வெளியிட்டது. அதுவும் இட்ஸ் an organization of some repute. அவங்களுடைய ஆய்வறிக்கையில முதல் 3 மாநிலங்கள்ல தமிழ்நாடு இருக்கு. இல்ல அதனுடைய கிரைட்டீரியா நீங்க மிக முக்கியமா பார்க்கணும். அதாவது தொழிலாளர் வளம், உள்கட்டமைப்பு, பொருளாதார சூழல், அரசியல் ஸ்திரத்தன்மை, நிர்வாகம், அதுதான் எக்ஸாக்ட்லி. சோ உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்
அவைலபிலிட்டி இன் தமிழ்நாடு ஏற்கனவே இருக்கு. பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருக்கு. இன்ஃபேக்ட் பெரும்பாலான தொழிலதிபர்கள் தமிழ்நாட்டுக்கு வர்ற காரணம் வந்து லா அண்ட் ஆர்டர் ஓரளவுக்கு நல்லா இருக்கு, பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருக்கு, ஒரு நல்ல எஜுகேட்டட் ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கு, லேபர் ஃபோர்ஸ் இருக்கு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு தொழிலை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னாக்கா 2 விஷயம் தேவை. ஒன்னு வந்து பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் பவர், வாட்டர் இதெல்லாம் வந்து கொடுக்கணும். 2வது வந்து லேண்ட் அவைலபிலிட்டி, எப்படியாவது அவர்களுக்கு அது ஒரு 3வது மிக முக்கியமாக கிளியரன்சஸ் ஒரு காலகட்டத்திற்குள் கிளியரன்சஸ் வர வேண்டும். மிக முக்கியமாக ஆக்சஸ் டு தி சீனியர் மோஸ்ட் எக்ஸிகியூட்டிவ் ஆஃப் தி ஸ்டேட். அங்க வந்து ஒரு சிக்கல் நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கு. அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். திரு பிரசன்னாவுடைய முதற்கட்ட கருத்து, இந்த ஒரு NCIER அப்படிங்கிற நிறுவனம் சென்ற மாதத்தில் வெளியிட்ட அறிக்கையும் நம்ம மறந்துட முடியாது. திஸ் இஸ் வாட் ஐ கோட்டட். இதுல வந்து முதல் 3 இடங்கள்ல தமிழ்நாட்டை வைத்திருக்கிறது. DIPP ஃபிகர்ஸ் ஆஃப்கோர்ஸ் நீங்க அறிந்தது போல, எல்லாரும் அறிந்தது போல, ஈர்க்கக்கூடிய முதலீடுகள் செயல் வடிவத்துக்கு வரக்கூடிய விகிதம் அப்படின்னு பார்க்கும்போது மற்ற மாநிலங்களை விட குறைவா தமிழ்நாட்டை காட்டுது. உங்களுடைய முதற்கட்ட கருத்து நான் கேட்கிறேன். என்னுடைய நினைவு சரியாக இருக்கும். ஆனால் ஜனவரி 29, 2016 தமிழக அரசின் சார்பில் எல்லா பத்திரிகைகளுக்கும் ஒரு 2 முழு பக்க விளம்பரம் கொடுக்கப்பட்டது. அந்த விளம்பரங்கள்ல சன் எடிஷன் கம்பெனி அப்படிங்கிற அந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி வெளியிடப்பட்ட பிரஸ் நோட்ல சன் எடிஷன் குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி, அந்த கம்பெனி வந்து 12 கோடி ரூபாய் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு MOU சைன் பண்றாங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொன்னுச்சு. அதை போலவே வெல்ஸ்பன் ரீஜனல் எனர்ஜி லிமிடெட் வந்து 6500 கோடி ரூபாய்க்கு MOU சைன் பண்றாங்க செப்டம்பர் 10ஆம் தேதி. சாம்சங் இந்தியா கம்பெனி வந்து 8000 கோடி சைன் பண்றாங்க செப்டம்பர் 10ஆம் தேதி. ITC 1077 கோடி கையெழுத்து போடுறாங்க. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். இது செப்டம்பர் 10 யாரு முதலமைச்சர் அவர் சொன்ன அறிக்கை. அதே முதலமைச்சர் ஜனவரி 29ஆம் தேதி 2016 இந்த கம்பெனிகள் தமிழ்நாட்டில் செய்திருக்கிற முதலீடுகள்னு சன் எடிஷன் கம்பெனி 12000 கோடி சொன்னத 300 கோடி ரூபாய்னு விளம்பரத்துல முதலமைச்சர் தெரிவிக்கிறாங்க. அதை போலவே வெல்ஸ்பன் ரீஜனல் எனர்ஜி லிமிடெட்ல 6500 கோடிங்கிறத வெறும் 700 கோடின்னு முதலமைச்சர் சொல்றாங்க, நான் சொல்லல. சாம்சங் இந்தியா 800 கோடின்னு சொல்லி அதுல வெறும் 400 கோடி அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாங்க. ஒரு முடிச்சிடுறேன். ஐடிசில 1077 கோடின்னு சொல்லிட்டு வெறும் 522 கோடி இதுதான் முதலீடு அப்படின்னு சொல்றாங்க. உண்மை நீங்கள் சொல்வது ஒரு முதலீடு அப்படிங்கிறது ஒரு நிமிஷம் என்னால அதை புரிஞ்சுக்க முடியும். நீங்க சொல்ல வர்றத அதாவது போடுறது ஒண்ணு, வர்றது ஒண்ணு, அதை ஹார்வெஸ்ட் பண்றது ஒண்ணு ஏற்கனவே டிபேட் பண்ணி அதே நிறுவனங்கள் போட்ட செய்த ஒப்பந்தங்கள் உடனே செயல் வடிவத்துக்கு வந்துடாது. அவங்க பின்வாங்கிடல, அடுத்தடுத்த கட்டங்கள்ல செயல்படுத்துவாங்க. இப்ப ஜிம்ல போட்ட உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் போடப்பட்ட ஒப்பந்தங்கள்ல ஏறத்தாழ நீங்க சொன்ன அதே தேதி ஜனவரி 29ஆம் தேதி 3386 கோடி ரூபாய் கியூமுலேட்டிவா செயல் வடிவத்துக்கு வந்தது. அப்படின்னா ஏன் மத்திய அரசு தொகுப்புல வெறும் 501 கோடி ரூபாய் தான் வந்திருக்கு? Because that corresponds to 2015. That's what நீங்க 2013ல இருந்து 2016 வரைக்கும்னாலே இன்க்ளூட்ஸ் நீங்க அதுக்கு முன்னாடி எவ்வளவு கொண்டு வந்திருக்கீங்க? செப்டம்பர் மாசம் கொண்டு வந்திருக்கீங்க. ஒரு மாசத்துல எல்லா அப்ரூவலும் கொடுப்பேன்னு சொல்லிருக்கீங்க. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மாசம் ஆச்சு. அதுக்கு இடையில எந்த கருத்து கணிப்பு எடுக்கல. செப்டம்பர்ல கையெழுத்தாகுது. செயல் வடிவம் பெறுவது அப்படிங்கிறது 30 days சார். சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா பேசுறாங்க 30 நாளில் எல்லா ஒப்பந்தங்களுக்கும் நடைமுறைப்படுத்தப்படும், அதுக்கு அனுமதி வழங்கப்படும், ஒற்றை சாளர முறை, யார் எந்த அனுமதி கேட்டாலும் ஒரு தனி IAS ஆபீசர் அதை டீல் பண்ணுவார்னு சொன்னது முதலமைச்சர். இல்லங்க, அது ஒப்பந்தங்கள் அடுத்த கட்டத்தில் நகர்ந்தே தவிர அது முழுமையா ரியலைஸ் ஆகிறதுக்கு டேக்ஸ் டைம். ஒன் செகண்ட். ஆவரேஜ் டைம் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் இஸ் டிபிகலி, அதாவது முதலீடு அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போடுறதுக்கும் அப்ரூவல் கொடுப்பதற்கும் 1 மாத காலம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது சிங்கிள் விண்டோ மூலமாக கிளியரன்ஸ் கொடுக்கறாங்க. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வருது, முதலீடு உள்ள வருது, ஆவரேஜ் டைம் இஸ் பிட்வீன் 1 and 2 years. 1 ஆண்டுக்கும் 2 ஆண்டுக்கும் நடுவுல. அதனால நம்ம இந்த அரச குறை சொல்றது வந்து கிளிம்ல போட்ட ஒப்பந்தங்கள் இன்னும் நிறைவேறலைங்கிறதுக்கு குறை சொல்ல முடியாது. அதுக்கு அப்ரூவல் கொடுக்கலன்னா நீங்க அதுக்கு குறை சொல்லலாம்.
எவ்வளவு பேர் வந்து அப்ரூவல் கேட்டிருக்காங்க, எவ்வளவு பேருக்கு இவங்க அப்ரூவல் கொடுத்திருக்காங்க அந்த ஃபிகர்ஸ் நீங்க கேட்கலாம். தான் கிடைக்குது தவிர அது ரியலைஸ் ஆகி நீங்க சொல்லக்கூடிய எண்ணிக்கையில வராது. 12000 கோடி செயல்முறைக்கு பெறுவதற்கு கேட்க வேண்டியது 2011 12 13 நடந்த அந்த ஒப்பந்தங்களுக்கு ஏன் இன்வெஸ்ட்மென்ட் நீங்க சொல்றத புரிஞ்சுக்க முடியாத சூழ்நிலையில நான் இங்க உட்கார்ல. நிச்சயமா உங்களுக்கு நல்ல ஞானம் உண்டு. ரெண்டாவது, இது குறித்து நாம் கடந்த முறை விவாதம் பண்ணதுல அப்பதான் நீங்களும் அங்க உட்கார்ந்து இருந்தீங்க. அந்த விவாதத்தை வேண்டுமானாலும் ரீடெலிகாஸ்ட் பண்ணலாம். அப்ப நாங்கள் கேட்ட கேள்விக்கு நீங்க சொன்ன பதில் 30 நாள்ல எல்லாம் முடிஞ்சிரும் அப்படிங்கிற பதில் தான் சொல்லுங்க. ஒரு நிமிஷம், 30 நாள்ல அரசு சொன்னதை ஏத்துக்கிறீங்க, அதே அரசு சொன்னதை தான் நான் சொல்றேன். ஒரு நிமிஷம், முதலமைச்சர் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தா நீங்க எடுத்து போட்டு காமிங்க மக்கள்கிட்ட. சொன்ன நிறுவனங்களிடமிருந்து பெறப்பட்ட மொத்த ஒப்பந்தம், அவங்க வார்த்தையை நான் நிறைவா சொல்றேன். நான் அரசு சொன்ன வார்த்தையை முழுசா நம்புறவன் கிடையாது. ஆனால் விளம்பரத்தில் அரசு செலவில் அரசு சொன்ன அந்த வார்த்தை போடப்பட்ட ஒப்பந்தங்களின்படி இந்த நிறுவனங்கள் அவர்கள் ஒத்துக்கொண்ட தொகையை இந்த திட்டங்கள்ல 100% உண்மை. அந்த ஒப்புக்கொண்ட தொகையில அந்த அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஜனவரி 29ஆம் தேதி என்னை பேச விடுறீங்களா? உங்கள்ட்ட தான் கேக்குறேன். நான் சொல்ற இன்டர்பிரேஷனை பாத்துங்க. நான் என்னுடைய இன்டர்பிரேஷன் சொல்லல, நான் அரசு கொடுக்கிற விளம்பரத்துல இருந்து எடுத்து சொல்றேன். அந்த அரசு விளம்பரத்துல நான் சொன்ன மாதிரி சாம்சங், ஐடிசி, வெல்ஸ்பர்ன், அதை போலவே இந்த நிறுவனங்கள் சொன்ன மொத்த ஒப்பந்த தொகையே நாங்கள் இப்படி போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல நீங்க சொல்வது சரி, அதுதான் மொத்த ஒப்பந்த தொகைங்கிறது அல்ல அர்த்தம் சார். அதுதான் விளம்பரம் கொடுத்திருக்கு தமிழ்நாடு அரசு. இஸ் தட் சோ? இல்ல, நீங்க விளம்பரத்தை காட்டுங்க. இல்ல இருங்க ஒரு நிமிஷம், நான் விளம்பரத்தை பார்த்துட்டு சொல்றேன். ஆனா முழுமையா அதுதான் முழுமையான வடிவம். அப்ப அரசு போய் சொல்லுதுன்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம், அரசு போய் சொல்லுதுன்னு சொல்லுங்க. அதுதான் இறுதி இன்வெஸ்ட்மெண்ட் என்று அந்த விளம்பரத்தில் கூறப்படவில்லை அப்படிங்கறதா என்னுடைய நினைவு. அந்த விளம்பரத்தை பார்த்தா நமக்கு தெரியும். ஆனா நிச்சயமாக இப்போ செப்டம்பர்ல நீங்க ஒரு கையெழுத்து போறீங்க ஒரு ஒப்பந்தத்துக்கு, நிச்சயமாக ஒரு ப்ராஜெக்ட் 2000 கோடி இல்ல 1000 கோடி ஒப்பந்தம் போடும்போது அந்த 1000 கோடியும் 3 மாதமோ 4 மாத காலத்திற்குள் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. அதனால என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபர்ஸ்ட் டிரான்ச் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்து அதுல ஒரு 1000 கோடி வச்சுக்கோங்க, ஒரு 200 கோடி 300 கோடி முதல்ல கொண்டு வந்து அந்த முதலீட்டை போட்டுட்டு அந்த வேலைகளை ஆரம்பிச்சிருவாங்க. சோ அந்த தேதிக்குள் ஒரு அடிக்கல் நாட்டு விழா தொடங்குது அந்த டைம்னாக்க உங்களுக்கு 10% 20% இன்வெஸ்ட்மெண்ட் தான் வரும். சோ நம்ம இந்த கிளிம்மை எடுத்துக்கிட்டு இந்த டாபிக் விவாதம் பண்றதே முந்தைய முதலீடுகள் முதலீடுக்கே வரேன். கண்டிப்பா வரேன். 2014 டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை ஒரு சென்டர் பேஜ் ஆர்டிகல் எழுதுறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் தொழிற்சாலைகள் தொடங்கக்கூடிய அந்த விடயங்கள்ல தமிழ்நாடு எப்படி இருக்கு அப்படிங்கிறப்ப முதலமைச்சரை சந்திக்க முடியவில்லை. சுமன் ஸ்ரீராமன் அதை மேலோட்டமா கோட் கொண்டு போனாரு. முதலமைச்சரை சந்திக்க முடியவில்லை, கொள்கை ரீதியான முடிவெடுக்கிற அதிகார மையங்களை நாங்கள் தொடர்பு கொள்ள முடியவில்லை. இன்னைக்கு ஜவஹர் அலி பேசினாரு மின் திட்டங்கள்ல அப்படின்னு சொன்னாரு. மத்திய அமைச்சர் பி எஸ் கோயல் சொல்றாரு நாங்க முதலமைச்சரே பார்க்க முடியல, 28 மாநிலத்தினுடைய முதலமைச்சரை உடனே தொடர்பு கொள்கிறேன், முதலமைச்சரை பார்க்க முடியல, ஐ ட்ரைட் இன் தி பேக் என்ட்ரி அப்படின்னு சொல்றாரு. ஒரு மத்திய அமைச்சர் ஐ ட்ரைட் இன் தி பேக் என்ட்ரிங்கிறாரு. இப்படியெல்லாம் சொல்லப்பட்ட இடங்கள்ல நீங்க மற்ற மாநிலங்கள் இதே போல இந்த உலக மாநாடுகள் நடத்தாமல் மற்ற மாநிலங்களுக்கு போய் தொழிலதிபர்களை சந்தித்து அவர்களிடத்திலே இருக்கிற நிதிகளை வாங்கி மாநிலத்தை உயர்த்த முற்படுவார்களா? போயஸ் தோட்டத்தை மூடி வைத்துக் கொண்டு தொழிலதிபர்களை சந்திக்காமல் இந்த மாநாடையே 4 முறை தள்ளி வைத்து இப்படி மாநிலத்தின் நிர்வாகத்தை சீரழித்திருக்கிறது. இதுதான் வேறு சில மத்திய அமைச்சர்களும் இந்த ஆக்சசிபிலிட்டி கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. நீங்க சில நேரத்துக்கு முன்பு NCAER அப்படிங்கிற நிறுவனமும் கூட தமிழ்நாடு முதலீடுகளை ஈர்ப்பதுல சிறந்த மாநிலமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பதா சொன்னீங்க. அந்த நிறுவனம் முதல் 3 இடத்துல தமிழ்நாட்டை வைக்கிறது நீங்கள் சொல்வது போல. ஆனா முதலீட்டாளர்கள் இந்த ஒரு கரப்ஷன் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி பார்க்கிறாங்க அப்படிங்கிற அறிக்கையை வெளியிடும் பொழுது தமிழ்நாட்டை முதலிடத்தில் வைக்கிறது. ஊழல் பற்றிய பார்வையில தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மத்தியில முதலிடத்தில் இருக்கிறது. அதுவும் பெருமைக்குரியதா? அதாவது அதுக்கு முன்னாடி சகோதரர் நம்ம பிரசன்னா சொன்னது, அவர் பொதுவா திமுக காரர்கள் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்ற வகையிலே அதிமுக அரசை குற்றம் சொல்வதை அவர்கள் வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள். அதே டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்றாரு சகோதரர். இந்தியா டுடே 2013 சொன்னது தமிழ்நாடு மிகச்சிறந்த மாநிலம்
அதாவது தொழில் முதலீட்டுக்கு இந்தியா டுடே 2014 கொடுத்த அறிக்கை தமிழ்நாட்டை 20வது இடத்துல இருக்குது. the biggest சார் நீங்க 2013 சொல்றீங்க, என் கையில 2014 இந்தியா டுடே இருக்கு. the biggest loser among the biggest ஒரே ஒரு பிரச்சனை hidden interrupt நீங்க பேசும்போது ஒரு குறுக்க வரல. திரு ஜவஹர் அலி அதாவது அதுலதான் ஒரு குழப்பம் இருக்கு. ஒரே வருஷத்துல இந்த ஆய்வறிக்கைகள் நடத்தக்கூடிய இந்த 16 ஆய்வறிக்கைகள், அதாவது அனாலிஸ்ட் இருக்காங்க, அவர்கள் தேவைக்கு ஏற்ப அவர்கள் அப்பப்போ மாறிக்கிறார்கள். இவர்களுக்குள்ளே பிரச்சனை. ஒரு சமயம் ஒரு மாநிலத்துக்கு சாதகமாகவும் ஒரு சமயம் இன்னொரு மாநிலத்துக்கு சாதகமாகவும் அவர்களுடைய ஆய்வறிக்கை 2014-15 முதலிடத்துல வந்து அப்படின்னு சொன்னோன்னே 2014-15 முதலிடத்துல வந்தது அப்படின்னு சொன்னேனே பாத்தீங்களா? இந்தியா டுடே ஸ்டேட் ஆஃப் ஸ்டேட்ஸ் அறிக்கையே அப்படிதான் சொல்லுது. வேற மாதிரி அடுத்த ஆண்டு அறிக்கை வரும்பொழுது ஒரு மாநிலம் அவுட் பண்றீங்க. அதாவது முதல்ல ஒரு மாநிலம் வளர்ச்சி அடைந்த மாநிலமா இல்லையான்னு பார்க்கணும்னா அந்த மாநிலத்துல தனிநபர் வருமானம் உயர்ந்து இருக்கா என்று பார்க்கும்போது கடந்த திமுக ஆட்சியில 54,000 ரூபாய் இருந்தது, இன்றைக்கு 1,28,000 ரூபாயா ஒரு உயர்ந்திருக்கு. அதே மாதிரி வறுமை கோட்டிற்கு திமுக ஆட்சி காலத்துல 26% இருந்தது, இன்றைக்கு 11% வறுமை கோட்டிற்கு கீழே குறைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சி 4 லட்சம் கோடியாக இருந்தது, இன்றைக்கு 11 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கு. இன்றைக்கு பல மாநிலங்களில் வேலை வாய்ப்பை தேடி உங்களுக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன், பதில் சொல்லுங்க. வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பது மட்டும்தான். ஜவஹர் சார், நான் ஒரு கேள்வி வைக்கிறேன், பதில் சொல்லுங்களேன். திமுக ஆட்சியில 2010-11 ஜிடிபி growth ரேட் 20.19%. இப்ப என்ன ஜிடிபி ரேட் அப்படிங்கறத மட்டும் மக்களுக்கு சொல்லுங்க. இல்ல நீங்க அதுக்கு புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? ஜவஹர் சார், என் கேள்வி உங்களுக்கு புரியுதா இல்லையா? 60,000 கோடி ரூபாய்க்கு நீங்க 60,000 கோடி ரூபாய்க்கு நீங்க ஒப்பந்தம் போட்டுட்டு 30,000 கோடி ரூபாய்க்கு மட்டும்தான் தொழிற்சாலைகள் வந்து அதை மறந்துடக்கூடாது. வரைக்கும் ஏன் உலக முதலீட்டாளர் மாநாட்டை நீங்க நடத்தல? சார், என் கேள்வி உங்களுக்கு புரியுதா? சொல்லுங்க சார். 2010-11 தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி ரேட் 20.19%. இப்ப தமிழ்நாட்டோட ஜிடிபி ரேட் என்ன? சரி சார், அதாவது பதில் சொல்றேன். யாருடைய 2008 குறைவாக இருந்தது, பிறகு இன்கிரீஸ் ஆச்சு. முன்பு இன்கிரீஸ் பண்ணி கொடுத்துட்டு போனோம்னா அதுக்கு மேல இன்கிரீஸ் பண்ண வேண்டியது ஆண்டு கொண்டிருக்கிற ஆட்சியாளர்கள். கேள்வி நான் ஹரிக்கு வைக்கல, ஜவஹருக்கு வைக்கிறேன். தொடர்ந்து திமுகவை சொன்னாரு. அவர் பார்வையிலே சொன்னோம்னாலும் 60,000 முதலீடுனா 30,000 50% திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்திருக்குன்னு ஜவஹரடியே ஒத்துக்கிறாரு. நீங்க சொல்லி இருக்கிற 2.42 லட்சம் கோடியில நீங்க கொண்டு வந்திருக்கிறது எவ்வளவுங்கிறது 501 கோடியை நீங்க கணக்காட்டி இருக்கீங்க. ஆக நாங்க சொல்றது இது ஒரு பெரிய பொய் பலூன். எல்லாத்தையும் இன்னும் ஆனந்தவுடன் மிக தெளிவாவே கட்டுரை எழுதுறான். எப்படின்னா ஏப்ரல் 1 தான் முட்டாள்கள் தினம் கொண்டாட முடியும். ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செப்டம்பர் மாதத்தில் முட்டாள்கள் தினம் கொண்டாட வைத்தது உலக முதலீட்டாளர் மாநாடு. அந்த தினத்தை கூட உங்களால கொண்டாட வைக்க முடியல. ஹரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 60,000 30,000 crore ஃபிகர் எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. அதனுடைய அடிப்படை நம்ம வெரிஃபை பண்ணோம். ரெண்டாவது, ஜிடிபி growthங்கிறது இஸ் a factor of the size of the economy. இப்போ அதாவது 100 ரூபாய் 200 ரூபாய் ஆக்குறதுங்கிறது ரொம்ப ஈஸி. அது 100% growth. 10 லட்சம் கோடிங்கிறத 20 லட்சம் கோடி ஆக்க முடியாது, அவ்வளவு ஈஸி ஆக்க முடியாது. சோ உங்களுக்கு எக்கானமி grow ஆக உங்களுடைய சைஸ் பெருசாக ஆக உங்களுக்கு ஜிடிபி growth. அதனால தான் திருப்பி என்ன சொல்லுவாங்க, பீகாரை விட தமிழ்நாடு முன் பின்தங்கி இருக்கிறது. பீகாருடைய ஜிடிபி growth 8%. ஏன்னா சின்ன எக்கானமி grow பண்றது ஃபாஸ்டா இருக்கும். இல்ல இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது. ஒரு நிமிஷம், மக்களுக்கு இல்ல
இதே பெரிய எக்கானமி 2010-11 வந்து என்ன வளர்ந்து 20.90% நிலையில எப்படி வளர்ந்து? It was better than Bihar. No. 1 minute. After that, subsequently 2 years also it was better than Bihar. Then 1 year it fell behind Bihar. But point is not that. Percentage of GDP growthங்கிறது அதை மட்டும் அடிப்படையா வச்சு எதுவும் சொல்றதுக்கு இல்ல. ரெண்டாவது மிக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது தமிழ்நாட்டுல there are certain limitations. பிரசன்னா சொன்னது access to the chief minister. அது நிச்சயமா வந்து இன்னைக்கு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பெரிய தொழிலதிபர்கள் அவர்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் இருந்தா ஒரு பிரச்சனை இருந்தா அந்த திட்டத்துல அவர்களுடைய எதிர்பார்ப்பு வந்து முதலமைச்சரை தொடர்பு கொள்ள வேண்டும். முதலமைச்சர் தொடர்பு கொள்ள வேண்டும் கட்டாயம் கிடையாது. வேற யாராவது டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு நபர் முதலமைச்சரை யாராவது கூப்பிட்டு நியமிச்சு இவர் தான் உங்க பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், எந்த முடிவு எடுக்கிறதுக்கும் நான் இவருக்கு உத்தரவு கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு அனுமதி கொடுத்திருக்கிறேன் சொல்லிட்டாங்கன்னா அந்த பர்சனோட அது வந்து தொழிலதிபர்கள் எதிர்பார்க்கிற ஒரு அடிப்படை ரிக்குவயர்மெண்ட். இன்னைக்கு ஒரு பெரிய தொழில் ஒரு 4000 கோடி 5000 கோடி யாராவது ஒரு மாநிலத்தில் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா அவங்க வந்து போய் ஒரு லோக்கல் பியூரோகிராட்டை வந்து நம்பி மட்டும் அவங்களால பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்போட சப்போர்ட் வேணும். அது இங்க யாரு எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அவர்கள் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அதுதான் எதிர்பார்ப்பாங்க. அதனால இல்ல what I'm trying to say is take a break. limitation பேசாதீங்க, பென் பாயிண்ட் பண்ணி பேசுங்க. இல்ல கவர்மெண்ட்ல அப்படிதான் இருக்கு. இல்ல அத வந்து அதை வந்து நம்ம லிமிடேஷனா பார்க்கலாமே தவிர மீதி விஷயங்கள் அதாவது பொதுவாக தமிழ்நாடு இஸ் நாட் அட்ராக்டிங் இன்வெஸ்ட்மென்ட் கிடையாது. டிசிஷன் மேக்கிங் இஸ் ஸ்லோ. அது வந்து நிச்சயமா இந்த கடந்த சில ஆண்டு காலமாக டிசிஷன் மேக்கிங் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மென்ட்ஸ் நிச்சயமா பாதிக்கும். நான் பிரசன்னா அவர்கள்ட்ட கேட்க வரும்போதுதான் இதே டிஐபிபி உடைய ரிப்போர்ட்டை பார்க்கும்பொழுது முந்தைய 5 ஆண்டுகள் இந்த 5 ஆண்டுகள் அந்த செயலாக்க விகிதம் இந்த செயலாக்க விகிதம் அப்படின்னு எடுத்து பார்த்தா 2007 to 2011 1,55,983 கோடி அளவுக்கு ஒப்பந்தங்கள் ஈர்க்கப்பட்டிருக்கின்றன. செயலாக்க விகிதம் அப்படின்னு பார்க்கும்போது 5,567 கோடி. 2.something%. No, it is much more. 4.26. இந்த அரசியலையும் பெரிய அளவுக்கு மாற்றம் இல்ல. 6. ஆனாலும் கூட இந்த ஒரு விகிதம் அப்படிங்கிறது டிராமாட்டிக்கா அன்னைக்கு ஆகா ஓஹோன்னு இருந்து இன்னைக்கு குறைந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. இந்த அரசுல 1,36,527 கோடி அளவுக்கு ஈர்க்கப்பட்டு 6,052 கோடி அளவுக்கு செயலாக்கத்துக்கு வந்திருக்கிறது. செயலாக்கத்துக்கு வரக்கூடிய விகிதம் அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது டஸ் நாட் டிராமாட்டிக்கலி டிக்ளைன். இன்னும் சொல்ல போனா சற்றே குறைந்திருந்தது திமுக ஆட்சி. இதைத்தான் நாங்க செப்டம்பர் மாசமே சொன்னோம். நீங்க போடப்படுகிற ஒப்பந்தங்கள் எல்லாம் உடனே தமிழ்நாட்டுக்கு வராது, அதற்கான நிலைகளும் இல்லை தமிழ்நாட்டுல அப்படின்னு நாங்க அப்போ சொன்னோம். ஆனா அப்ப எல்லா பத்திரிகைகளும் எல்லா தொலைக்காட்சிகளும் இல்ல அம்மா 2.42 லட்சம் கொண்டு வந்து தமிழ்நாட்டுல அப்படியே வெள்ள ஆறா ஓட விட்டுட்டாங்க, 13 லட்சம் பேருக்கு அடுத்த நாளே வேலை கிடைச்சிருச்சுன்னு செப்டம்பர் மாதம் முழுக்க நடைபெற்ற எல்லா விவாதங்களும் இதைத்தான் சொன்னது. இதை ஒரு நிமிஷம் இதை நானும் பேசியிருக்கேன். உலக முதலீடு மாநாடு நடத்துறதுக்கு கூட தெம்பில்ல எல்லா கட்சிகளுக்கும். குஜராத்ல எந்த அளவுக்கு ஈர்க்கப்பட்டிருக்கு, எந்த அளவுக்கு செயலாக்கத்துக்கு வந்திருக்கு, மத்திய பிரதேசத்துல எந்த அளவுக்கு ஈர்க்கப்பட்டிருக்கு செயலாக்கத்துல வந்திருக்கு, தமிழ்நாட்டுல இதே அரசுடைய ட்ராக் ரெக்கார்ட், முந்தைய அரசாங்கத்துடைய ட்ராக் ரெக்கார்ட், ஐஎம் அனைத்தும் சேலம் மிகத்து வராத இதே அரங்கத்துல டாக்டர் சுமந்த் வாசியா இந்த நிகழ்ச்சிக்கே நான் வரலையா? உலக முதலீட்டாளர் கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம் அல்ல. உலக முதலீட்டாளர் மாநாடு குறித்து அன்றைக்கு வைக்கப்பட்ட பார்வைகள் அனைத்தும் அதிமுக அரசை ஆஹா ஓஹோ என்று போடுகிற நிலையிலே தான் இருந்தது. இன்னைக்கு ஒரு நிமிஷம் அதையெல்லாம் தாண்டி முதலீடு வந்தது வரவில்லை, அதையெல்லாம் தாண்டி மிக முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விடயம் 3 விஷயம். சார் சொன்ன மாதிரி டிசிஷன் மேக்கிங், இரண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். முதல் இடத்துல நீங்க பார்க்க வேண்டியது நேஷனல் கவுன்சில் ஃபார் அப்ளைட் எக்கனாமிக்கல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சொல்லி இருக்கு. இந்த ஆட்சியில முதலீடுகளுக்கு வருகிற போது, தொழிலதிபர்கள் தொழிற்சாலைகள் அமைக்க வருகிற போது லஞ்சம் ஊழல்ல முதலிடம் தமிழ்நாடு. இந்த அதிமுக அம்மையார் ஜெயலலிதா தலைமையிலான ஆட்சியில முதலிடம். இது குறித்து யாரும் பேச மறுக்கிறார்கள். நான் வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் தான், அதே ரிப்போர்ட்ல தான் தமிழகம் முதல் 3வது இடத்துல. கண்டிப்பா. ஏன் அப்படின்னா இந்த கடந்த 4 ஆண்டுகள்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. கடந்த 5 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன், நீங்க அதுக்கப்புறம்
அப்புறம் இன்டரப்ட் பண்ணுங்க. 5 ஆண்டு கால ஆட்சியில நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களே அசேச்சம் சொல்லிருச்சுன்னு, நாம 2 பேரும் அது குறித்து ஏற்கனவே பேசியிருக்கோம். 2009 இருந்து 2011க்குள்ளான காலகட்டங்கள்ல இங்க தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன, எவ்வளவு மேம்பாலங்கள், எவ்வளவு சாலைகள், எவ்வளவு அடிப்படை கட்டமைப்புகளை கொண்டு வந்தோம். இந்த நாட்டில் மிகப்பெரிய சென்னை துறைமுகம் 70% பிசினஸ், அதாவது அங்க வியாபாரம் குறைஞ்சு போச்சு, அந்த துறைமுகத்தை மூடக்கூடிய நிலைக்கு வந்திருக்குன்னா சென்னை மதுரவாயல் பறக்கும் சாலை திட்டத்தை இந்த அரசு காழ்ப்புணர்ச்சி கொண்டு மூடி இருக்கு. இதனால இங்க மட்டும் கிடையாது, வேலூர் பூந்தமல்லியில இருந்து தொடர்ந்து அங்க இருக்கிற சிப்காட்ல இருந்து வர எல்லா தொழில்பேட்டைகளுடைய ஏற்றுமதிக்கு 48 மணி நேரம் காத்திருக்கிற பெட்ரோல் செலவு, டிராபிக், சாலை போக்குவரத்து, இது எல்லாம் சேர்ந்து தமிழகத்தினுடைய வளர்ச்சியை கீழே தள்ளுவது மட்டுமல்லாம தொழில் தொடங்க வர்றவன்ட்டையும் லஞ்சம் ஊழல்னு இந்த மாநிலம் முதலிடத்தில் இருக்குன்னு மத்திய அரசு சொல்லி இருக்கு. இந்த என்சிஆருடைய புள்ளி விவரங்களை குறிப்பிட்டீங்க, உள்கட்டமைப்புல தமிழ்நாடு பின்னங்கி இருக்குன்னு குறிப்பிட்டீங்க. உள்கட்டமைப்பும் ஒரு ஃபேக்டரா எடுத்துக்கொள்ளப்பட்ட என்சிஆருடைய அறிக்கை ஊழல்ல நம்பர் 1 வைக்கிறது போல உள்கட்டமைப்பிலையும் உள்கட்டமைப்பையும் ஒரு ஃபேக்டரா எடுத்துக்கொண்டு சிறந்த 3 மாநிலங்கள் நானும் சொல்றேன். அந்த பீரியட், வாட் இஸ் தி பீரியட்? 2015 ஒரு நிமிஷம், 2015ல நான் வெளிப்படைய என்சிஆருக்கு சவால் விடுறேன். கட்டமைக்கப்பட்ட மேம்பாலங்கள் எத்தனை? நாங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கட்டமைக்கப்பட்ட மேம்பாலங்கள் எத்தனை? இப்படி தொடர்ந்து அடிப்படை கட்டமைப்புல ஒரு சின்ன உதாரணம், மதுரவாயல் பறக்கும் சாலை திட்டம் இன்றைக்கு முடக்கப்பட்டிருக்கிறது. பல மேம்பாலங்கள் இன்னும் ஒண்ணு இல்ல, போரூர்ல அந்த மேம்பாலம் திராவிட முன்னேற்ற கழகத்தால் அடிக்கல் நாட்டப்பட்டு 10 ஆண்டு காலமாக அப்படியே தெருவில் நிக்குது. இன்னைக்கு வரைக்கும் நேற்றைக்கு அந்த இடத்துல உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். அப்போது இந்த என்சிஆர் அறிக்கைக்கு பக்கத்துல யாரெல்லாம் பக்கபலமா இருக்கிறாங்கன்னா, ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்த போது பொதுப்பணித்துறையினுடைய ஒப்பந்ததாரர்கள் போஸ்ட் அடிச்சாங்க. இன்னும் அடிப்படையில் எல்லா பத்திரிகையும் எழுதுது. நத்தம் விஸ்வநாதத்திலிருந்து 7000 கோடி, ஓபிஎஸ் இடமிருந்து 14,000 கோடி, இன்னும் ஒரிசாவிலே முதலீடு பெறுவதற்கு திரிவேணின்னு சொல்லிட்டு பழனியப்பன் கிட்டத்தட்ட 7,000 கோடி ரூபாய் பணத்தை வைத்திருக்கிறார் என்று எல்லா பத்திரிகைகளும் எழுதுகிறது. எல்இடி பல்புல 3,000 கோடி ஊழல் எழுதுறாங்க. இந்த அமைச்சர்கள் கிட்டத்தட்ட ஒரு வாரமா மக்கள் மத்தியில வரல. காரணம் கேட்டதற்கு பதில் ஏதும் வரவில்லை. மத்திய அமைச்சர் சொல்றாரு, எப்பா நான் பேக் என்ட்ரில ட்ரை பண்றையா ஒரு முதலமைச்சர், இட் இஸ் ஆன் a silent மோடுன்னு ஃப்ரண்ட் லைன் எழுதுது. ஆனந்தவடனுடைய இன்னைக்கு அட்டைப்படம், இன்னைக்கு மிகப்பெரிய பத்திரிகையான தமிழ்ல வர தினத்தந்திக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தமிழ் பத்திரிகை தலையங்கம் எழுதுகிறது, முதலமைச்சர் மற்றவரிடம் பேசக்கூடியவராக இருக்க வேண்டும். எதுக்கு? மின்சாரத்துல ஒரு துறையில உற்பத்திக்கும் முதலீட்டுக்கு வர்றவங்கள்ட்ட இப்படி எது குறித்தும் வாய் திறக்காமல், எந்த முதலீடையும் ஈர்க்காமல் அப்படியே ஒரு கூண்டுக்குள் அடைபட்டுக் கொண்டு, அவர் அடைபட்டுக் கொண்டால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இன்றைக்கு தமிழ்நாடே இவ்வளவு தரம் தாழ்ந்து போய் இருக்கிறது, வளர்ச்சி இல்லைங்கிறதா எங்களுடைய பிரச்சனை. டாக்டர் சுமந்த், எல்லாமே மோசமா இருக்கு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட முடியுமா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குறித்த ஒரு முக்கியமான விஷயத்தை எழுப்பினாரு. சிஏஜியோட அறிக்கை கூட சொல்லுது, தமிழ்நாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் போர்டுக்கு ஒதுக்கப்படக்கூடிய ஃபண்ட்ஸ்ல பெருமளவுக்கு 2012லயும் 13லயும் வந்த ஃபண்ட் 1000 கோடி 2000 கோடி அப்படியே திருப்பி எடுத்துட்டாங்க. This on one side, நீங்க வந்து டிஐபிபிஓ இல்லாட்டி என்சிஏஆர்ஓ அப்படி ஒரு பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டை பின்ல வச்சிடல. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ஒரு ஃபேக்டரா இருக்கக்கூடிய என்சிஆர் ரிப்போர்ட்ல தமிழ்நாடுக்கு 3வது இடம் கிடைக்கல. உங்களுக்கு அடிப்படையா பார்க்கும்போது தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இண்டஸ்ட்ரியலைஸ்ட் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா. அதாவது அதிக தொழில்துறை இருக்கும் மாநிலங்களில் ஒரு மாநிலம் தமிழகம். அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் லெவல் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறது நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கருத்து. ரெண்டாவது, சில இண்டஸ்ட்ரீஸ், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி போன்ற தொழில்களுக்கு இந்த 5 ஆண்டு காலத்திலையும் புதுசா யமஹா எல்லாம் வந்திருக்காங்க, புது ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருக்குன்னா ஓரளவுக்கு வந்திருக்காங்க. அடிப்படையாக அதுக்கு முந்தைய ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாட்டில்நெக்காக இருந்தது மின்சாரம். மின்சாரம் இல்லாத ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. திரு பிரசன்னா சொல்றது சாலைகள் போட்டிருக்கலாம், பிரிட்ஜ் போட்டிருக்கலாம், பட் மின்சாரம் இல்லாதது ஒரு மிகப்பெரிய ஹேண்டிகேப்பாக இருந்தது. அது கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 காலம் இந்த கவர்மெண்ட் அப்படியே பேரலைஸ் பண்ணிருச்சு. 2013ல தான் ஓரளவுக்கு சீரடைஞ்சது மின்சார பிரச்சனை. இல்ல இன்ஃபேக்ட் நீங்க அப்படி பார்க்கும்போது 2013க்கு பிறகுதான், இல்ல ஒரு நிமிஷம், 2013க்கு பிறகுதான் ஐஏஎம் உடைய ரியலைசேஷன் அப்படிங்கிறது அதிகமாகுது. 17% கிட்டத்தட்ட ரியலைசேஷன் ஆயிருக்கு. ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். அதாவது இந்த ரியலைசேஷன் 2014 திருப்பி 2015ல டிப் ஆகுது. அது ஏன் டிப் ஆகுதுங்கிறது அது ரொம்ப ஒரு கவலை கிடைக்கிற
ஒரு விஷயம். ஏன்னா அந்த மொமெண்டம் 2013 இருந்து பவர் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, ஓரளவுக்கு பர்சன்டேஜ் வருது. 2014ல 17% கிட்டத்தட்ட ரியலைசேஷன் பண்றீங்க. 2015ல அதிகரிக்க வேண்டியது பொத்துன்னு திருப்பி கீழே விழுது. சோ அது கவலை கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒருவேளை முதலீட்டாளர்கள் மாநாட்டுல அறிவிப்புக்காக காத்துட்டு இருந்ததோ இல்ல, முதலீட்டாளர் அதுவும் அந்த மாதிரி டிலே பண்ணீங்கன்னா இண்டஸ்ட்ரி அதுதாங்க. என்ன அடிப்படை பிரச்சனைனா ஹரி, காலம் மாறிவிட்டது. ஆட்சியில் இருப்பவர்கள் காலம் மாறிவிட்டதுங்கிறது புரியல அவங்க. அதாவது 1970s 80s எல்லாம் தொழிலதிபர்கள் அரசியல் தலைவர்களை அதாவது எவ்வளவு நேரம் ஆனாலும் எவ்வளவு மாதங்கள் ஆனாலும் காத்துக் கொண்டிருப்பார்கள். இன்னைக்கு மகாராஷ்டிரால உதாரணத்துக்கு ஒரு பெரிய தொழிலதிபர் போன் எடுத்து தேவேந்திர பட்னவிஸ் கிட்ட பேசலாம். பேசி என் ப்ராஜெக்ட்ல சிக்கல்கள் இருக்கு, உங்களோட உதவி எனக்கு தேவை, அதை தீர்த்து வைப்பதற்கு கேட்கலாம். இல்ல சத்தீஸ்கர்ல நீங்க ராமன் சிங் கிட்ட பேசலாம், சிவராஜ் சிங் சௌஹான் கிட்ட பேசலாம். எல்லாருமே ஆக்சசிபிள். சந்திரபாபு நாயுடு அவர்கள் எல்லாருக்கும் தெரியும், தொழிலதிபர்கள் பேசலாம். சோ நிச்சயமா ஆக்சஸ்ங்கிறது இஸ் a very very important point. முதலமைச்சர் ஆக்சசிபிளா இல்லைன்னா யாரையாவது நியமிக்கலாம், அத்தாரிட்டி கொடுத்துட்டாங்கன்னா. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ஆன் தி ஃபிளிப் சைடு. ரெண்டாவது குஜராத் வைப்ரண்ட் குஜராத்னு ஒரு சமிட் நடந்தது. அதுல ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் செயலாக்கத்துக்கு வந்த விகிதம் பாத்தீங்கன்னா இது போல ரொம்ப அதிகமா இதேதான் ஹரி. ஆனா லார்ஜர் பேஸ் கிட்டத்தட்ட உங்களுக்கு 3,70,000 கோடி கமிட் ஆகி அதுல ஒரு 10,000 கோடி வந்துச்சுன்னா 10,000 கோடி ஸ்டில் பெட்டர் தென் 5,000 கோடி. அந்த அடிப்படையில் நம்ம பாக்குறோம். பர்சன்டேஜ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்லயும் நான் சொன்னது அதுதான். 5% 6% 7% வந்தா பெரிய விஷயம். இந்த ஆக்சுவல் இது 10% கொண்டு போனாங்கன்னா இது மிகப்பெரிய வெற்றியா இருக்கும் தமிழ்நாட்டுக்குன்னு. பிரசன்னா சொல்றது ஒரு விஷயத்துல நான் மாறுபடுறேன். என்ன நம்ம சொன்னோம்னா, இந்த மாதிரி ஒரு மாநாடு முன்னாடியே நடந்திருக்கணும், நடக்காம அட்லீஸ்ட் இப்போவாது நடக்கிறது ஒரு வரவேற்கத்தக்கது. ஏன்னா ஒரு ஒப்பந்தங்கள் கையெழுத்து இடப்படுவது மாநிலத்துக்கு வரவேற்கத்தக்கது தான். அத்தோட நிறுத்தாம அதை கொண்டு போய் எப்படி அதை ரியலைசேஷனுக்கு கொண்டு போனோங்கிறது பண்ணணுமே தவிர அதுக்காக நீங்க ஒப்பந்தம் கையெழுத்து போறதே வேஸ்ட்னு சொல்ல முடியாது. திரு ஜவஹர் இல்ல முதல்ல ஒரு பாயிண்ட் சொன்னார், இது இந்த நேரத்துல திட்டமிட்டு மத்திய அரசு வெளியிடுது அப்படின்னு. இதுக்கு முன்னாடி மத்திய அமைச்சர் சொன்னார், இந்த சமயத்துல DIPP வெளியிட்டிருப்பது அப்படிங்கிறது ஒரு அரசியல் நோக்கம்னு. Could we see that? Could we look at it? இல்ல, இது பார்க்க முடியும். இல்ல, DIPP பொறுத்த வரைக்கும் அது பீரியாடிக்கல் ரிலீஸ். அது எலெக்ஷன் வருதான்னு பார்த்து ரிலீஸ் பண்ற விஷயங்கள் கிடையாது. அது ஒவ்வொரு ஆண்டு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்கறாங்க, ஒவ்வொரு குவார்டரும் கொடுக்கறாங்க, ஒவ்வொரு 3 மாத காலத்துக்கும் சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்கறாங்க. சோ திரு பியூஷ் கோயல் சொன்னது வேணா நம்ம தேர்தல் இது ஒரு வெப்சைட்ல எவ்ரி 3 months அவங்க அப்டேட் பண்றாங்க, எவ்ரி 6 months சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்கறாங்க, எவ்ரி இயர் சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்கறாங்க. போன வருஷம் ஜிம் நடந்ததனால 2016 உடைய ரியலைசேஷன் பெட்டரா இருக்கும்ங்கற ஒரு நம்பிக்கை கொள்ளலாமா? 2016 உடைய ரியலைசேஷன் அட்லீஸ்ட் அந்த 8% 10%க்கு கொண்டு போகவில்லை என்றால் நிச்சயமாக நம்ம அரசு குறை கூறுவதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இருக்கு. இறுதியான ரெண்டு கேள்வி. ஒன்னு பியூஷ் கோஷல் சொல்றதுல அரசியல் பார்வை இருக்கானா? மேபி இருக்கலாம்னு சுமன் சி சொல்றாரு. நான் சொல்றது ஜவடேகர் சொன்னா அதுல அரசியல் இருக்கலாம், பொன்னார் சொன்னா அதுல அரசியல் இருக்கலாம். அவரு இதுவரைக்கும் இங்க மேலிட பார்வையாளரோ இங்க அரசியல் மேலிட பார்வையாளர் பார்லிமெண்ட் இல்ல இப்ப இருந்துட்டு போட்டு அவர் பேசல, ஒரு கல்லூரியில பேசுறார், ஒரு மாணவர்கள் மத்தியில டெல்லியில பேசுறார், டெல்லியில பேசுறார், இங்க பேசல. அதுல பொலிட்டிக்கலா மோட்டிவேட் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, சுமந்தி சொல்றாரு 2013க்கு அப்புறம் மின் திட்டங்கள் மிகப்பெரிய அளவுல மின்சாரத்துல சமாளிச்சிட்டோம் அப்படிங்கிறாரு. நாகல்சாமி சொல்றாரு 7,000 கோடிக்கு மேல் 7,000 crores பர்ச்சேஸ் தான் பண்றீங்க. முழுமையா ஏத்துக்கிறேன். அதாவது நான் முடிச்சறேன். என்னன்னா விஷன் 2023ல பேஜ் நம்பர் 8ல நல்லா நினைவு இருக்கும், ஹரிய நம்ம இதை நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். பேஜ் நம்பர் 8ல பேராகிராஃப் 6ல ஒரு வருஷத்துக்கு, அதாவது இந்த விஷன் 2002-2013ல அன்னைக்கு தொடங்குறதுல இருந்து 2023ல ஒரு வருஷத்துல 3 மின் திட்டங்கள் 1 லட்சம் கோடி நிதி ஒதுக்குவோம்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 13, 14, 15 3 வருஷம் ஆச்சு. 3 லட்சம் கோடி ஒதுக்கி இருக்கணும். ஏறக்குறைய 9 மின் திட்டங்கள் நடைமுறைக்கு வந்திருக்கணும். அட்லீஸ்ட் அடிக்கல்லாவது நாட்டி இருக்கணும். ஒரு மெகாவாட் கூட உற்பத்தி பண்ணாம
தனியார்கிட்ட இருந்து கொள்முதல் பண்ணி அதுல ஏறக்குறைய 7000 கோடிக்கு மேல் ஊழல் நடந்திருக்கிறது. சமீபத்தில் நத்த விஸ்வநாதன் மீது வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு 25 கோடி ரூபாயில முடிக்க வேண்டிய எல்இடி பல்பு திட்டத்துல 3000 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு மத்திய அரசாங்கமும் பத்திரிகைகளும் சொல்லுது. ஊழல்னு சொல்லல, it has to be இல்ல ஹரி, அதாவது வெரி பிரீஃப்லி மின் துறையில வந்து இந்த அரசு திறமையா செயல்பட்டிருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது. அடிப்படையாக பழைய ப்ராஜெக்ட பொறுத்த வரைக்கும் அதை கொண்டு போய் கம்ப்ளீஷனுக்கு கொண்டு போயிருக்காங்க. அது வரைக்கும் வரவேற்கலாம். ரெண்டாவது, இன்னைக்கு மின் வெட்டு கிடையாது, பெரிய அளவுல மின் வெட்டு தமிழ்நாட்டில் இல்லை. சோ இந்த ரெண்டு வந்து பாசிட்டிவா இருந்தாலும் இதை எப்படி சமாளிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது வெரி வெரி ஹை காஸ்ட், எக்கச்சக்கமான காசு செலவழிச்சு தனியார் துறையிலிருந்து பவர் வாங்கி அதை வைத்துக் கொண்டு நாம் சீர் செய்திருக்கிறோம். ஒரு நிமிஷம். ரெண்டாவது மிக முக்கியமான பிரச்சனை சொல்றது வந்து புதிய திட்டங்கள், இந்த 5 ஆண்டு காலத்துல புதிய திட்டங்கள் வரவேண்டிய பல திட்டங்கள் தாமதமாக இருக்கின்றன. அதுவும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் அது that does not take away from the fact that 2011 இந்த அரசு ஆட்சிக்கு வரும்போது மின்சார நிலைமை மிகவும் மோசமான இருந்த நிலைமையை சீர் செய்திருக்கிறார்கள் ஏற்றுக்கொள்ள அது ஒரு தனி விவாதம். ஓகே, இந்த தருணத்தை நிகழ்ச்சி நிறைவே செய்தாக வேண்டும். இந்த ஒப்பந்தம் போடக்கூடிய புதிய திட்டங்கள், புதிய முதலீடுகள் செயலாக்கத்துக்கு வருவது அப்படிங்கிறது 100% முதல்லயே சொன்னது போல எங்கும் நடைபெற்றதில்லை. மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த ஒரு விகிதம் இங்க குறைவு அப்படிங்கறதுனால கேள்விகள் எழுகின்றன. உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்ற ஆண்டு செப்டம்பர்ல நடைபெற்றிருக்கிறது. இந்த ஆண்டு சற்றே முன்னேறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? அடுத்த ஆண்டு புள்ளி விவரங்கள் தான் இதை சொல்லும். 2013 2014 11-12 வீழ்ச்சியை சற்றே சமாளித்த இந்த ஒரு செயலாக்க விகிதம் 2015 குறைவாக இருக்கிறது. அடுத்த ஆண்டு எப்படி இருக்கும்? அடுத்த ஆண்டு புள்ளி விவரத்தை தான் பார்க்கணும். இது நிச்சயமாக பல கேள்விகளை எழுப்புகிறது. திமுக தலைவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார், அரசு இதற்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது முக்கியமான சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறது என்று சொன்னால் மிகையல்ல. இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள் இருவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.